ப்ரோ அவர் எங்க அவர் ஓகே ஓகே நான் கையை காமிச்சிட்டே இருக்கேன் எல்லாரும் போயிட்டே இருக்கீங்க நீ கையை காட்டினா நான் பார்த்துட்டேன் அவங்கள துரத்தி பிடிக்கிறதுக்காக சரி ஓகே போயிட்டே இருக்காங்களா நான் கையை காமிச்சிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கீங்க எல்லாரும் நான் அங்கேயே தான் நிற்கிறேன் ஓகே ஓகே வாங்க இவரை பார்த்த உடனே உங்களை துரத்தணும்மா அவர் பார்த்துட்டாரு இங்கே தாங்க சாப்பிட போகிறோம் வைகை மெஸ் நாட்டுக்கோழி சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பைக் ரைடு மோட்டோ விலாக்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்த்துடலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் நாட்டுக்குள்ளே மட்டன் மட்டன். இந்த இடம் வந்து தேவதானப்பட்டி பழைய கூரை கடைன்னு பேர். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு மிட்டாயா நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சூப்பர். சாப்பிடுங்க. ஹாய். என்ன ஜூஸ் ப்ரோ? மொபைல் சார்ஜர் ரெடி பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே போதும் விடுங்க. 1093. ஓகே இந்த வரேன். பெட்ரோல் போட்டாச்சுங்க. நயன்தாரா பெட்ரோல். ஆமாம், சிரிக்காதீங்க. பெட்ரோல் போகிறதுக்காக நிறுத்தணுங்க.
இந்த டைம் 6 பைக் 7 பேர். இந்த ரூட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. காரணம் அதோட சீனரி வேறு லெவலில் இருக்கும். லெஃப்ட் சைடு லாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேகமலை ஹில்ஸு, அதாங்க வருசநாடு அந்த ஏரியா. அதே போல் ரைட் சைடு பார்த்திங்கன்னா மூணார் ஹில்ஸ். ஆமாம், அந்த கம்பம், அந்த போடிமெட்டு, அந்த சீனரி சூப்பராக இருக்கும். என்ன லாங்கில் இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி அதே போல் ரோட்டுக்கு 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம். ஆமாம், நானும் விவசாயி தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. நெக்ஸ்ட்டு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஏரியா மேக்ஸிமம் க்ரீனாக தாங்க இருந்திருக்கு. நானும் நிறையா டைம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரீனாக இருக்கும். அது என்னவோ மனசுக்கு அப்படியே இதமாக இருக்கும். தேனி பொதுவாகவே தேனிக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது, என்ன தெரியுமா? இளமையான மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை தாங்க அது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேனி டிஸ்ட்ரிக். அதுவும் இப்போ அந்த அவுட்ரு பைபாஸ், நாம் வத்தலகுண்டிலேருந்து வர்றோம் அப்படின்னா பெரியகுளம் சிட்டிக்குள்ளே போக வேண்டியதில்லை, தேனிக்குள்ளே சிட்டிக்குள்ளே போக வேண்டியதில்லை, எல்லாமே அவுட்ரு பைபாஸ். இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேனிக்குள்ளே எல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ரி இங்கே லேட் ஆயிடுச்சுங்க. மணி 4:30 ஆயிடுச்சு. வரட்டும் வரட்டும். இந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும். கம்பம் என்னாச்சு, லாஸ்ட்டாக நம்மால் தேயில வந்துட்டார், இடையில வந்தவங்களை காணோம். வரட்டும் வரட்டும். ஹாய். எங்கே உங்கள் பாசை விட்டுட்டீங்கலாம் வந்துட்டீங்க? நேச்சர் ரசிச்சுட்டே வராரு. நேச்சரில் ரசிச்சுட்டே வராரு. ஓகே ஓகே. முன்னாடி கம்பத்துக்குள்ளே எல்லாம் போய் வர மாதிரி தான் ரோடு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இப்போ அதனால் ஃபுல் அவுட்ரு பைபாஸ். இது ஒரு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க, BMW பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பெரிய ஆளா நீங்கள்? பெரிய பணக்காரரா? அப்படின்னு நிறைய விஷயம் அதில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டு. இந்த BMW பைக் வாங்குறதுக்காக பல வருஷமாக, அதாவது இந்த செக்மெண்ட்டில் 5 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் 2018 ஜனவரி அந்த டைமில் இருந்தால் இந்தியாவிலேயே இந்த செக்மெண்ட்டில், அதாவது 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பைக் லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இருந்து ஃபஸ்ட்டு சென்னைக்கு, மதுரைக்கு, கோயம்புத்தூருக்கே வரலங்க. பெங்களூரில் தான் நம்ம சவுத் இந்தியாவிலே வந்துச்சு. ஊர்லேருந்து டிக்கெட்டை ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு பெங்களூரில் போய் ரூம் எடுத்து தங்கி அங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எப்போது? 2018. அப்படிலாம் வரலாறு உண்டுங்க. அப்போ இருந்தே BMW என்ன, BMW பைக்ஸ்னால் என்ன, என்னென்ன டெக்னாலஜி அதில் இருக்கும், என்னென்ன மாடல்ஸ் பைக் இருக்குது, எங்கெங்கே கிடைக்கும், ஷோரூம் எங்கே இருக்கும், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும், ஒரு டயர் மாற்றுறதுனா எவ்வளோ வரும், ஒரு டிஸ்க் பிரேக் பேட் மாற்றுறதுனா எவ்வளோ வரும், மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் இதில் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு ரிசர்ச் தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணியாச்சு. ஒரு சர்வீஸ்னால் லோயர் கேம்ப், தமிழ்நாட்டோட பார்ட்ரு. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? வாங்க வாங்க. சூப்பராக இருக்குல்ல ஏரியா. வேறு லெவலில் இருக்குங்க.
நல்லா மழை பெஞ்சிருக்கு போல், ஃபுல்லாக க்ரீன். அது ஜங்ஷனில் தான், அது ஓப்பனே இருக்காது. எங்கே உங்கள் பாஸு? இந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸு? லோயர் கேம்ப் வந்துட்டோம். தமிழ்நாடு பார்டர், ஆமாம் கேரளா எல்லை வந்துட்டோம். இந்த இடத்துல நாம் எப்போ வந்தாலும் ஒரு ஸ்டாப்பிங் உண்டுங்க லோயர் கேம்ப். ஏன்னா இது ஒரு வேறு லெவல் சீனரி. இந்த லொக்கேஷன் இங்கே நிறுத்திட்டு இந்த லோயர் கேம்ப்பு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறது தான் எப்போதுமே நமக்கு ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஆமாம், அதே போல் இங்கேருந்து நாம் போகிறது குமுளி. ரொம்ப பக்கங்க குமுளி. ஆமாம், இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 12-13 கிலோமீட்டர் தான் லோயர் கேம்பில் இருந்து. கொஞ்சம் தூரம், இன்னொரு 1 கிலோமீட்டர் போன உடனே மலைச்சாலை ஆரம்பம். அப்படி தான் நாங்கள் போர்டு போட்டிருக்கோம், காட் ரோடு அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து 12 கிலோமீட்டரில் குமுளி. அதை தாண்டின உடனே அந்த பக்கம் தேக்கடி. தேக்கடியும் குமுளியும் ரெண்டும் ஒரே ஊர் தான். ரெண்டும். குமுளின்றது தமிழ்நாடு, தேக்கடின்றது கேரளா, அவ்வளோதான். நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஒரு கால் குமுளிலையும் இன்னொரு கால் தேக்கடிலையும் கூட இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஊர். அது கேரளா ஸ்டேட்டுன்றதுனால தேக்கடின்னு பேர், தமிழ்நாடு இந்த பக்கம்ன்றதுனால குமுளின்னு பேர், அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. ஆமாம், அந்த கேரளா பார்டர் எப்படின்னாலே அங்கங்கே சிப்ஸ் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் இந்த ரூட்டில் போனாலும் சரி, இல்லை செங்கோட்டை தென்காசியிலேருந்து நீங்கள் மேலே அந்த கொல்லம் ரூட்டில் புனலூர் போனாலும் சரி, அந்த பார்டர் எல்லாத்துலேயுமே அந்த சிப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை வேணால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேக்கடியிலே ரூம் இருக்கும். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, மலைச்சாலை அப்படின்னு சொன்னால் அப்போ தேக்கடி ஜில்லுன்னு இருக்குமா பாஸ் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஹில்ஸ் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன ஹில்ஸ் அது. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸு தான், வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ஒரு லோயஸ்ட் லொக்கேஷன் அது. ஆமாம், அதனால் ஜில்லுன்னெலாம் இருக்காது. இப்போது இந்த லோயர் கேம்பில் 30 டிகிரி டெம்பரேச்சர்னால் குமுளியில் 27, 26 அவ்வளோதான் இருக்கும். ஆமாம், மற்றபடி ஒன்றும் ஜில்லு அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. நைட் டைமில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான். சரிங்க, அதே போல் இந்த 12 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நல்ல சீனரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம லொக்கேஷனை பேசுகிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பைக் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஏற்கனவே பேசணும்ல, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். BMW பைக் அப்படின்றத நான் 2018 தான் எல்லாமே சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஆராய்ச்சி. அதில் எல்லாத்தையுமே இன்ச்சாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு சர்வீஸ்னால் 12,000 ரூபா வரும். அதுவும் நான் வீட்டிலேருந்து சர்வீஸ்க்கு போய் ரிட்டன் வரத்துக்கு பெட்ரோல் ஒரு 3,000 ரூபா, 4,000 ரூபா, சர்வீஸ்க்கு ஒரு 12,000. சர்வீஸில் நான் நிறைய விஷயத்தை கட் பண்ணிடுவேன். வாட்டர் வாஷ் பண்ண சொல்ல மாட்டேன், செயின் க்ளீனிங் பண்ண சொல்ல மாட்டேன், செயின் லூப் பண்ண சொல்ல மாட்டேன். இதை 3த்தையும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுவேன். ஏன்னா இது 3த்துக்கும் பில்லு 3,000 ரூபாய்க்கு மேலே போடுவாங்க. இதெல்லாம் செஞ்சு சொல்லி நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்க, ஃபுல் சர்வீஸ், ஆயில் மாற்றி ஃபுல் சர்வீஸ்னால் பில்லு மட்டும் 15,000 ரூபா சர்வீஸ் பில்லு. அதுவும் நான் இங்கேருந்து ஊர்லேருந்து போய் திரும்ப ஊருக்கு வரத்துக்கு ஒரு 3,000 ரூபாய்க்கு பெட்ரோல். 15,000 + 3,000 18,000 ரூபா வருங்க ஒரு சர்வீஸ்க்கு. இதை எல்லாத்தையுமே நான் கொஞ்சமாக மைண்டில் செட் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. அதே போல் ஒரு செட்டு டயர் இப்போ தான் மாற்றணுங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. டயர் மாற்றணுன்னா 50,000 ரூபா.
ஆமாம், டயர் காசை விட டெல்லியிலேருந்து பேக்கிங் பண்ணி இங்கே வந்து இங்கேருந்து அதை நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணி அப்பப்பா. ஏன்னா இது சென்சாருங்க எல்லாமே, ஏபிஎஸ் டூ அடிச்சிருந்து ஏபிஎஸ்ன்றதுனால நம்ம கண்ட இடத்துலையுமெல்லாம் மாற்ற முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக உள்ள அந்த வல்கனைசிங்கில் தான் மாற்ற முடியும். அங்கே பைக்கு கொண்டு போகணும், ஓட்டிக்கிட்டு போக முடியாது, டயர் ஏற்கனவே காலி, அதை வண்டி பிடிச்சி கொண்டு போகணும். இந்த மாதிரிலாம் நடைமுறை சிக்கல் இருக்குல்ல. இப்படி ஒன்று ஒன்றா ரியரில் ஒரு பிரேக் பேடு மாற்றணுன்னா 2000, அதுக்கு லேபரு அதெல்லாம் சேர்த்து அது ஒரு அமௌண்ட் வரும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினா அது ஒரு 7000 8000, அதுக்கு லேபரு. இந்த மாதிரிங்க ஒன்றுக்கும் காசு, ஒன்றுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. இப்படியே போக போக நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன். ஓ இதுனா இவ்வளோ தான், இது இவ்வளோ தான், இது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் என்னால் அந்த பைக்கை வச்சு மெயின்டைன் பண்ண முடியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சாதாரண ஆளுங்க, ஓகேவா, சாதாரண ஆள். உண்மையை சொல்லப்போனால் என்னோடய பொருளாதார நிலைமைக்கோ இல்லை என்னோடய லெவலுக்கோ இந்த பைக் என்னால் முடியாது. இது வந்து மேல்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்கள்ல, ரிச்சஸ்ட் பீப்புள், அவங்க யூஸ் பண்ணுற பைக்கு தான். நமக்கு ஓவர் இன்ட்ரெஸ்டடு, வெறி பிடிச்சி போய் இதை வாங்கி வச்சு சொல்லப்போனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு தடவை டயர்ஸு இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அதே போல் அசசரிஸ் போடுறதுக்கு, இப்படி தொட்டதுக்கும் காசு தானேங்க. அதில் தொட்டதுக்கும் காசு தான். எவ்வளோ தான் இதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள். மந்த்லி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினீங்க, ஒரு 1.25 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கன்னா இந்த பைக்கை ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கஷ்டம். ஆமாம், 30,000 40,000 சம்பளம் வாங்குகிற சாதாரண மக்கள்லாம் இந்த BMW நினச்சி பார்க்கக்கூடாதுங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த பைக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் 36,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது வரைக்கும் ஒரு 3-4 சர்வீஸ் பார்த்தாச்சு. அதே போல் டயர்ஸ் மாற்றியாச்சு, செயின் அது இது எல்லாமே மாற்றியாச்சுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம செயின் ஃபுல் கிட்டு, அதே போல் ஃப்ரண்டில் ஸ்டேரிங் அந்த ரேசர் செட்டுன்னு சொல்லுவோம்ல, கோன் செட்டு, அது அப்புறம் ரியர் டிஸ்க் பேட், இது 3மே மாற்றிருந்தோம். ஓகேங்களா. எங்கே? அதே BMW ஷோரூம் மதுரையில் தான். அதோட காஸ்ட் எவ்வளோ என்ன அப்படின்றதெல்லாம் அதுலேயும் நிறைய டிப்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை நிறைய பேருக்கு டவுட்டு, ஏன் இதெல்லாம் நம்ம ஷோரூமில் மாற்றணும், வெளியில் மாற்றினா என்ன, வெளியில் கிடைக்காதா, வெளியில் மாற்றுறதுல ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ரேட்டு குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ வரும். அந்த பில்லோட கையில் நம்ம பில்லை வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அப்படியே ஒரிஜினல் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். அந்த 3 மாற்றுறதுக்கு சரிங்களா. எதாவது செயின் ஃபுல் கிட்டு, ரியர் டிஸ்க் பேடு, அப்புறம் ஃப்ரண்டில் அந்த ஸ்டேரிங் கோன் செட்டு, ரேசர் செட்டு, இது 3 மாத்திர பில் எவ்வளோ வருது, அதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, ஷோரூமில் தான் மாற்றணுமா இல்லை வெளியில் மாற்றிக்கலாமா அப்படின்ற எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம். ஓகேங்க. வாகமன் ட்ரிப்போட அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது, டீ எஸ்டேட்டுக்குள்ளே. ஆமாம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம், செம்ம ஃபன் பண்ணோம். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.